ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த்தி கிச்சன். வாங்க இன்னைக்கு ஒன் பாட் லஞ்ச் ரெசிபிஸ் எபிசோட் 2ல் சோயா சங்க்ஸ் புலாவ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் சுடுதண்ணீர் ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை ஊற வச்சிட்டோம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம சோயா சங்க்ஸு ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சோயா சங்க்ஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது தயிர் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் இதில் நல்லா ஜூஸியான சோயா சங்க்ஸ் உங்களுக்கு அந்த புலாவ் சாப்பிட்றப்ப நமக்கு கிடைக்கும். இதுக்கு நான் இப்போது நார்மல் அரிசி தான் இன்றைக்கி எடுத்து பண்ணியிருக்கிறேன். அதை நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போது தாளிதத்துக்கு என்ன பொருள்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதில் நெய் சேர்த்துட்டேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம், ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வரப்போ நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அது வர நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது பச்சை வாசம் போகிற வரை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா போயிடுச்சு. அதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், அப்புறம் மிளகாத்தூள். இது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் கலர் கொடுக்கும். இது நல்ல கலர் கொடுக்கும் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள். அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு அது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நல்ல குலைவாக வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மீல் மேக்கர்லேயும் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கம்மியாக சேர்த்தா போதும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா குலைவாக வதங்கட்டும். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயா சங்க்ஸ் அதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது இதுக்கு நான் 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் அது எந்த கிளாஸில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கிளாஸ்க்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் போதும், கரெக்டாக இருக்கும். உதிரி உதிரியாக இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி, வீட்டில் நீங்கள் எந்த சாப்பாடு அரிசி வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் உள்ள சோனா மசூரிங்கிற அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், விசில் போயிடுச்சு. அப்புறம் பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களும் சரி, லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. ஹை ப்ரோட்டீன் இருக்குது சோயா சங்க்ஸில். இதை நீங்கள் வீக்லி 1 டே நீங்கள் உங்களோட லஞ்ச் மெனுவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பரான நமக்கு சோயா சங்க்ஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் இது எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.